சார் நீங்க தான் கைவிட்டு பேசுறீங்க சார். கேட்கணும் ஆர்டர் போறீங்க, பப்ளிக் ஆர்டர் போறீங்க, பப்ளிக் சர்வெண்ட் ஆஸ் பர் நீங்க கவர்மெண்ட் ஆர்டர் சரிங்களா? யார் ரெடி பண்ணி நம்ம ரெடி பண்ணி நான் ரெடி பண்ணி கொடுக்கறேன் சார். அப்ப ஜெய்6ல ஆர்டர் அப்ப அங்க வச்சிட்டு போங்க. நான் புரியுதுங்க, அதெல்லாம் நீங்க சொல்றது புரியுது. நீங்க முன்னாடி ப்ராப்பரா நோட்டீஸ் பண்ணி பண்ணிருக்கணும். இப்போ வந்து நீங்க சொல்றீங்க சதன் எடுத்து போறீங்க, அதுக்கு டைம் கேக்குறோம். நாங்க லாக்கர் ரூம் ரெடி பண்ணிக்கிறோம் அப்படினு கேக்குறோம். சரி அதுமே முடியாதுங்கறீங்க. அதுக்கு நான் ப்ரொசீஜர் எங்களுக்கு என்ன பண்ண முடியும்? ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க செய்ய முடியும். முன்னாடி கோவில் சிலைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு அறநிலைத்துறை அதிகாரிகள் முயற்சி செய்றாங்க. அதே கோவில் சிலையை பாதுகாக்கணும் அப்படின்னு அங்க இருந்த பொதுமக்களும் பக்தர்களும் அறநிலையத்துறை அதிகாரிகள் கிட்ட முற்றுகையிடுறாங்க. அப்படி என்னதான் ஆகியிருக்கும்? திருப்பணிக்கு எந்த பாதுகாப்பு இல்ல. கோவில் சிலைங்களுடைய பாதுகாப்பு கொடுக்க முடியாது. எதுக்கு அறநிலையத்துறை எதுக்குங்க பாதுகாப்பு கொடுக்க முடியாது? எதுக்காக அறநிலையத்துறைங்க? அப்ப இல்ல அறநிலையத்துறை வெளியே இருக்கு, நாங்க பப்ளிக் பாதுகாப்பு கொடுக்கறோம். நீங்க உங்க சௌகரியத்துக்கு நீங்க சார் எஸ் ஒரு பப்ளிக்காக தான் எல்லாமே. நீங்க இந்த சிலை எங்க எடுத்து போறீங்க? எதுக்காக எடுத்து போறீங்க? நீங்க எதுக்கு எடுத்து போறீங்க? நீங்க எதுக்கு எடுத்து சார் திருப்பணி நடக்குது, பாதுகாப்பு இல்ல. காங்கேயம் பக்கத்துல இருக்கிற கோவில்ல இருந்து சுவாமி சிலைகளை எடுத்துட்டு போறதுக்காக அறநிலையத்துறை அதிகாரிகள் போயிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல பொதுமக்களும் அங்க இருந்த பக்தர்களும் அந்த அறநிலையத்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு அவங்கள தடை செஞ்சிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பக்கத்துல பழைய கோட்டை சாலையில இருக்கிற ஒரு பழமையான ஈஸ்வரன் கோவில் ஒண்ணு இருக்கு. அங்க ஒரு வருஷமா புனரமைப்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு. இதனால அந்த கோவில் சன்னதியில இருந்த சிலைகளை உள்பக்கம் இருக்கிற அறையில பத்திரமா வச்சிருந்திருக்காங்க. அந்த கோவில் பணிகளை பார்வையிட வந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் 17 சுவாமி சிலைகளையும் பார்த்துட்டு இதை பாதுகாப்பான மையத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து செல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. கூடவே அந்த 17 சிலைகளும் கணக்கிட்டு அதிகாரிகள் கோவில்ல இருந்து அதை எடுத்துட்டு போகும்போது அங்க வந்த பொதுமக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா திடீர்னு கோவில் கதவை மூடி அந்த அதிகாரிகளை சிறப்பிடிச்சிருக்காங்க. கூடவே அந்த அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் கூட ஏற்பட்டிருக்கு. உடனே இத பத்தி தகவல் அறிஞ்ச காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் புனரமைப்பு பணிகள் முடிஞ்ச உடனே சுவாமி சிலைகளை மறுபடியும் கோவிலுக்கு திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் உறுதி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் பொதுமக்கள் எல்லாருமே அமைதியா அந்த இடத்தை விட்டு கலைஞ்சு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் சிவன்மலை அடிவார பகுதியில இருக்கிற உலோக திருமேனி பாதுகாப்பு மையத்துல சிலைகளை பத்திரமா ஒப்படைச்சிருக்காங்க. கடைசியா 2 பேருக்கும் இருந்த பிரச்சனை சுமூகமா முடிவடைஞ்சிருக்கு.